ஹாய் காய்ஸ், இதுதான் நம்ம தோட்டம். நீங்கள் பார்க்க போகிறீங்க. சூப்பராக இருக்கும் இந்த தோட்டம். இதில் எங்கள்கிட்ட நிறைய வகையான பூக்கள் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் கனகாம்பரம். சூப்பராக இருக்கும் கனகாம்பரம். நல்லா நீங்கள் கட்டினீங்கன்னா எல்லாம் எங்கே வாங்கினீங்க, எங்கே உங்கள் வீட்டில் பூக்குதான்னு கேட்பாங்க. இங்கே பாருங்கள், டேரியா. டேரியா இருக்குது பாருங்கள், அழகா. அப்போ தான் விரியுது டேரியா. அது விரிஞ்சால் அவங்களுக்கு நான் வீடியோ போட்டுருப்பேன். இதுதான் நம்ம டிசம்பர் செடி. குட்டியாக தான் இருக்குது. குட்டியாக இருக்குன்னு யாரும் லேக் பண்ணாதீங்க. இது இப்போ தான் அதிகமாக பூசணி கொடி இதெல்லாம் வச்சுருக்குறோம். இதுதான் நம்ம செடி. அப்புறமா மல்லி இதெல்லாம் போட்டு வச்சுருக்குறோம். இங்கே வாங்க, நம்ம வேறு இடத்துக்கு போகலாம். இங்கே வாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் செடி. ரோஸ் அப்போ பூத்திருக்கு பார்த்தீங்களா? இது செம்பருத்தி செடி. சூப்பராக இருக்கும். நிறைய செம்பருத்தியும் பூத்து கிடக்கு. வாங்க நம்ம போகலாம். இது ஒரு ஃப்ளவர்ஸு. அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது கோலிகுண்டை. அப்புறமா இது ஒரு வகையான ஜெவந்தி. நல்லா இருக்குது பார்த்தீங்களா? இங்கேயும் நிறையா இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஓமல்லி தலை. நல்லா இருக்கும். வாங்க அடுத்து போய்ட்டு நம்ம பார்க்கலாம். இதுவும் கொஞ்சம் கனகாம்பரம் தான். அரும்பு கட்டினா நான் உங்களுக்கு வீடியோ போட்டு விட்றேன். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கா? இப்போ இதுதான் நம்ம நெல்லிக்காய் மரம். நிறையா பெருசாக வச்சுருக்கோம் நெல்லிக்காய் மரத்தை. சூப்பராக இருக்கும் நெல்லிக்காய் மரம்லாம். இங்கே பாருங்கள், இந்த கார்டன், இந்த கொல்லை சுற்றி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மிளகாய் செடி. மிளகாய் எவ்வளோது படர்ந்து கிடக்குன்னு பாருங்கள். அடுத்து நம்ம மருதாணி செடி. மருதாணியும் நிறைய பறந்து கிடக்கு. பசலிக்கீரை நிறைய வச்சுருக்கோம். உங்களுக்கும் இது மாதிரி செடி ஆட் பண்ணணும்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட மாதுளை செடி நல்லாயிருக்கும். இதுவும் ஒரு வகையான மிளகாய் தான். இதுவும் மிளகாய் தான். இது பெரிய மிளகாயாக வளரும். இப்போ நம்ம பார்த்துட்டே போகலாம். கரெக்டாக இருக்குங்க காய்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். It's you all. Bye guys.